நீ நம்பிக்கையா இரு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? பி கான்ஃபிடென்ட். பி கான்ஃபிடென்ட். நீ நம்பிக்கையா இரு. பி கான்ஃபிடென்ட். இது எனக்கு முக்கியம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. இது எனக்கு முக்கியம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. நாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம நாளை பார்க்கலாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லெட் அஸ் மீட் டுமாரோ. லெட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கிறது லெட் அஸ். லெட் அஸ் மீட் டுமாரோ. டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா அப்படிம்போம்ல, அதே இங்கிலீஷில் இட்ஸ் கெட்டிங் லேட் கம் ஃபாஸ்ட். டைம் ஆகுது சீக்கிரம் வா. இட்ஸ் கெட்டிங் லேட் கம் ஃபாஸ்ட். நாம் ஏதாவது நோட்டத்தை கொடுத்துக்கோ, இந்த எடுத்துக்கோ அப்படிம்போம்ல, அதே இங்கிலீஷில் டேக் திஸ். இதை எடுத்துக்கோ, டேக் திஸ். இந்த பையை எடுத்துக்கோ, பேகை எடுத்துக்கோ அப்படின்னா டேக் த பேக். பேக் எடுத்துக்க, டேக் த பேக். நீ எப்போ வந்த? when did you come? இது பாஸ்ட் டென்ஸ். நீ எப்போ வந்த? ஸோ டிட்டை வச்சு கேட்கணும். V2 வெர்பு கேம், அதுதான் டிட் ப்ளஸ் கம்னு பிரித்து நீ எப்போ வந்த அப்படின்னா when did you come அப்படின்னு கேட்கணும். நீ எப்போ வந்த? when did you come? சோப்பு எங்கே இருக்குது? வேர் இஸ் த சோப்? சோப்பு எங்கே இருக்குது? இதே இங்கிலீஷில் வேர் இஸ் த சோப் அப்படின்னு கேட்கணும். எனக்கு வேறு வேலை இருக்குது. ஐ ஹாவ் அதர் ஒர்க். எனக்கு வேறு வேலை இருக்குது. ஐ ஹாவ் அதர் ஒர்க். ஐ ஹாவ்னா என்னிடம் இருக்குது. எனக்கு 2 கண் இருக்குன்னா ஐ ஹாவ் 2 ஐஸ். எனக்கு ஒரு மூக்கு இருக்குன்னா ஐ ஹாவ் 1 நோஸ். எனக்கு 2 காதுகள் இருக்குன்னா ஐ ஹாவ் 2 இயர்ஸ். அதுதான் ஐ ஹாவ். என்ன எனக்கு இருக்குது இல்லை என்னிடம் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அது ஒன்றுமே இல்லை. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? எந்த சுச்சுவேஷனில்? அதை போட்டு பெரிய பிரச்சனை மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், அது ஒன்றுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் நத்திங், லீவ் இட் அப்படி சொல்லுவோம். அது ஒன்றுமே இல்லை, பெரிய பிரச்சனையே இல்லை. இட்ஸ் நத்திங், லீவ் இட் அப்படின்னா விட்டுவிடு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அதாவது டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். இப்படி நிறைய வேலை இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்கணும்னா இங்கிலீஷில் வாட் ஒர்க் டு யூ டூ. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? வாட் ஒர்க் டு யூ டூ. அவங்க ரொம்ப நல்லவங்க, அதாவது அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே இங்கிலீஷில் தே ஆர் குட் பீப்புள். அவங்க நல்லவங்க, தே ஆர் குட் பீப்புள். நான் பயப்படலை. ஐ ஆம் நாட் அஃப்ரைடு. ஆக்சுவலாக நான் பயம்லாம் படலப்பா, நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷில் நான் பயப்படலைன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஆம் நாட் அஃப்ரைடு. ஐ ஆம் நாட் அஃப்ரைடு. நீ அதை சுத்தமாக வைக்கணும். யூ ஷுட் கீப் இட் க்ளீன். யூ ஷுட் கீப் இட் க்ளீன். நீ அதை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கீப் இட் க்ளீன். அவள் அழகாக இருக்கா. இங்கே பாருடா, அவள் அழகாக இருக்கா. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அவள் அழகாக இருக்கானா ஷீ இஸ் பியூட்டிஃபுல். நீ அழகாக இருக்க. அவர்கள் அழகாக இருக்காங்க. நான் அழகாக இருக்கேன். அவன் அழகாக இருக்கான். இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? இது யாருடையது? அதாவது சில திங்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட திங்ஸை காமிச்சு இது யாருக்குப்பா அப்படின்னு கேட்போம்ல. ஹூஸ் இஸ் திஸ்? இது யாருடையது? ஹூஸ் இஸ் திஸ்? நான் புரிஞ்சுக்கலை. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் புரிஞ்சுக்கலை. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ எம் வெரி ஹங்க்ரி. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ எம் வெரி ஹங்க்ரி. டெய்லி we learn at least 10 sentences. Tomorrow we will meet. Bye.